சித்தியோ கர்த்தரால் வரும் என்கிற தலைப்பிலே உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உமது அடியார்களாக எங்களை மறைத்து நீ வெளிப்படுவீராக. நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்களை உடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீ மகிமைப்படுவீராக. தொடர்ந்து ஆவியாமல் இடைப்படுவதற்கு வீசி உடைய வல்ல நாமத்தை மகிமைப்படும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லும் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. கர்மேன கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்கிற தலைப்பின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனத்திலே நாம் பார்க்கிறோம், காரிய சித்தியோ அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு இந்த வாக்குறுத்தத்தின்படி ஜெயத்தை கொடுக்க போறார் என்பது அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்நாள்ல பல தோல்விகளை நாம் பார்த்திருப்போம், தடைகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. காரிய சித்தி, தடை பண்ணப்பட்ட வேலைகளை கர்த்தர் மறுபடியும் துவங்க செய்ய போகிறார். எந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஜெயிக்கும்படி செய்ய போகிறார். எந்த வேலையின் நிமித்தமாய் உங்களுக்கு தாமதங்கள் இருக்கிறதோ, எந்த வேலைகள் முடிக்கப்படாது இருக்கிறதோ, எந்த வேலை பாதையில் நின்று போயிருக்கிறதோ, கர்த்தர் அந்த வேலையை பூர்த்தியாக்க போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆம், அருமையான கர்த்தருடைய ஜனமே, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவுதான் ஓடினாலும் உழைத்தாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இன்னைக்கு வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி ஜெயம் பெற்றார்கள், அவங்க வாழ்க்கையில எப்படி அவர்கள் சித்தி பெற்றார்கள், அவருடைய வாழ்க்கையில எப்படி அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார் என்பதாக கர்த்தருடைய வார்த்தையாக இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். வாசிங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வனாந்தரத்துக்கு புறப்பட்டார்கள். யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. தேவ ஜனமே, இங்கே யூதர்களுக்கு ராஜாவாகி யோசபாத் சொல்றான், கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைவரப்படுவீர்கள். ஊழியக்காரரை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது, கவனிக்கணும். ஒரு தேசத்தின் விரோதமாக மற்றொரு தேசம் எதிர்த்து போரிடும் போது 2 பேரும் என்ன பண்ண முடியும்? அவர்கள் யுத்தம் செய்வதற்கு அது ஏற்றதாக இருக்கும். ஆனா ஒரு நாட்டுக்கு ஒரே நேரத்துல 3 கூட்டம் வந்து யுத்தம் பண்ணுமானால் ஜெயிக்க முடியுமா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யூதா தேசத்துக்கு, யூதா நாட்டுக்கு விரோதமாக 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். கவனிக்கணும், இந்த 3 கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கூட்டத்துக்கு விரோதமாக 3 கூட்டம் யுத்தம் பண்ணுது. கைதி பேர் அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்கு விரோதமா ஒரு கூட்டம் யுத்தம் பண்ணா பரவாயில்ல. ஒரே நேரத்துல 3 பேர் வளைந்து கொண்டாங்கன்னா அவனால் எப்படி ஜெயிக்க முடியும்? என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? பிசாசு இப்படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்? எதிர்த்து போராடுவான். நம்முடைய ஆத்மாவில பலவீனப்படுத்துவான், நம்முடைய சரீரத்துல பலவீனப்படுத்துவான், குடும்பத்திலையும் பலவீனப்படுத்துவான். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? எதிலுமே எழுந்திருக்க முடியாதபடி, எதிலுமே மீண்டு வர முடியாதபடி அப்படியே படுத்த படுக்கையாக்கணும்ன்றதுதான் அவனுடைய வேலை. அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவிலும் வியாதி ஏற்படுத்துவான், சரீரத்திலும் வியாதி ஏற்படுத்துவான், குடும்பத்திலும் வியாதி ஏற்படுத்துவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி பிசாசானவன் நமக்குள்ளேயும் என்ன பண்ணுவான்? பிரச்சனையை கொண்டு வருவான், குடும்பத்திலையும் பிரச்சனையை கொண்டு வருவான், நீங்க வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனையை கொண்டு வருவான். நீங்க எந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க? ஒரே நேரத்துல சரீரத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை. எதை நீங்க சமாளிப்பீங்க?
எதை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? எதை நீங்க எந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ரெடியா இருக்குது. அல்லேலூயா. இதுதான் பிசாசுடைய திட்டம். அப்படியே வளைந்து கொள்ளுகிறான். 3 விதத்துல அவனை சுத்தி வளைந்து போடுகிறான். எந்த விதத்திலும் வழி தெரியாதபடி, எதை ஜெயிப்பது, யாரை வீழ்த்துவது. ஒருத்தன் அடிச்சீங்கன்னா பின்னாடி 2 பேர் குத்துறான். அல்லேலூயா. அதனால என்ன பண்ண முடியாது, உங்களை சுற்றிலும் பிசாசு வலை விரித்து வைத்திருக்கிறான். சுற்றிலும் இருக்கிறான், நீங்க நடுவுல மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. அன்றைய சொல்லுங்கள. அல்லேலூயா. 112ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேனீக்களை போல வளைந்து கொண்டார்கள். இந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய வேலையில, நம்முடைய குடும்பத்துல நம்மை சுற்றிலும் சூழ்ந்து படையெடுத்து இருக்கிறான். எந்த பகுதியிலும் நாம் தப்பித்தே போக முடியாதபடி, வெளியே வரவே முடியாதபடிக்கு நம்மை அப்படியே சிக்க வைத்திருக்கிறான். வழி தெரியாதபடி, பாதை தெரியாதபடி, வெளியே வர முடியாதபடி நம்மை சுற்றிலும் அவன் வலையை போட்டு வைத்திருக்கிறான். வெளியே வர முடியாதபடி திகைத்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையில கர்த்தர் இந்த பிரச்சனைகளுக்கு விடுதலையாக போகிறார். கர்த்தர் அந்த வலையை அறுத்து விடுதலை கொடுக்க போகிறார். அதுல கர்த்தருக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதிலிருந்து நீ மீண்டு வர போகிறாய். தேவ ஜனமே, இன்றைக்கு பலதரப்பட்ட யோசனையோடு கூட வந்திருக்கிறாய். என்னை சுற்றிலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. 1 2 பல போராட்டங்களின் வாழ்க்கையில் இருக்கிறது. எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன் என்பது தெரியவில்லை. எப்படி நான் ஜெயித்து வரப்போகிறேன் என்பது தெரியவில்லை. ஒரு பக்கம் கடன், மறுபக்கம் வியாதி, மறுபக்கம் பிரச்சனை. அல்லேலூயா. எதை நான் ஃபேஸ் பண்றது? கடனை ஃபேஸ் பண்றதா, வியாதியை ஃபேஸ் பண்றதா, பிரச்சனையை ஃபேஸ் பண்றதா தெரியல. 3 சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. எதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு நீ திகைத்துக் கொண்டிருக்கிறாய். எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி ஈடுகட்ட போகிறேன், எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி வெளியே வர போகிறேன், எப்படி ஜெயிக்க போகிறேன், யார் எனக்கு உதவி செய்வா, என்ன செய்வேன், எப்படி செய்வேன், வழி தெரியலையே சொல்லி பல கேள்விகளோடு கூட, பல நெருக்கத்தோடு கூட, பல போராட்டத்தோடு கூட, பல பிரச்சனைகளோடு கூட நீ வந்திருக்கிறாய். ஆண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சோதனைகளை, அந்த பிரச்சனைகளை நீ எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வேதத்துல யோசபாத்துடைய நாட்களில் நடந்த சம்பவத்தை கர்த்தர் நமக்கு ஒரு முன்னோட்டமாக வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. யோசபாத் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளை யோசபாத் எப்படி ஜெயிச்சான்? மறுபடியும் சொல்றேன், ஒரு பிரச்சனை இல்ல, அட் தி சேம் டைம் 3 பிரச்சனைகள் அவனை சூழ்ந்து இருக்கிறது. 3 கூட்டம் பிசாசு வரும்போது கூட்டமா வந்து மோதுறான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அது நடுவிலே எப்படி ஜெயம் கொடுக்கிறார் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம யோசபாத் பின்பற்றின அந்த ஆலோசனையை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவோமானால், யோசபாத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசபாத் என்ன பண்ணார்? இது ஜெயிப்பதற்கான வழி என்ன, பாதைகள் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் வேதத்துல பார்க்கும் போது அந்த 20ஆம் வசனத்துல நான் பார்க்கிறோம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து. அல்லேலூயா. கவனிச்சீங்களா? யோசபாத் இந்த யுத்தத்துக்காக புறப்படும் போது எப்ப எழுந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்தார். நாம நம்முடைய வாழ்க்கையில எப்ப எழுதுகிறோம்? காலை என்பது வேறு, அதிகாலை என்பது வேறு. காலை என்றால் 6 மணிக்கு மேல அது காலை. 10 மணிக்கு எழுதுகிறியோ, 9 மணிக்கு எழுதுகிறீங்களோ, 11 மணிக்கு எழுதுகிறீங்களோ, அது 2வது விஷயம். அதிகாலை என்பது என்னவென்று பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து 4ஆம் மணி நேரத்தில், 4ஆம் ஜாமத்தில் சமுத்திரத்தின் மேல் என்ன பண்ணாரு? நடந்து வந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நன்றாக இருந்து கொண்டார். மேல கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 4ஆம் மணி ஜாமம் அதிகாலை நேரம் எப்போ முடியுதுன்னா 4:55 முடிஞ்சுது. அப்ப நீ அதிகாலையில் எழுந்து 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அது எப்படி ஜெபிக்கணும்ன்றதை நான் கற்றுக் கொடுக்கிறேன். நன்றாக கவனிக்கிறேங்க. இப்போ இந்த அதிகாலை ஜெபம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? கடைபிடிச்சிருக்கிறார். நிகழ்காலத்துல உங்களை வழிநடத்துகிறதுக்கு எங்களை போன்ற ஊழியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கூடி ஆராதிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு சபைகள் உண்டு. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வழிநடத்துவதற்கு போதகர்கள் கிடையாது, திருச்சபை கிடையாது, ஆராதனை கூடம் கிடையாது, அவர்களை கைட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஆனாலும் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள்.
ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. தாவீது குறித்து வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி சாட்சி பெற்றான். அப்படி என்றால் இவர்கள் எப்படி வழிநடத்தப்பட்டார்கள், எப்படி தேவனோடு கூட ஐக்கியமா இருந்தார்கள், எப்படி தேவனால் இவர்கள் சாட்சி பெற்றார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யோசபாத்தை போல இவர்களும் அதிகாலையில கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் நீ தேடுதல் என்னை கண்டடைவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Genesis chapter 22 verses 2. திரும்ப படிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22:2. அப்போது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் 23ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டளைகளையும் பலி செலுத்துவதற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ராத்திரியில கர்த்தர் பேசுறாரு. ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து அதிகாலமே எழுந்து தன் மகனையும் கழுதையும் விறகையும் பலிக்கானதெல்லாம் ஆயத்தப்படுத்தி என்ன பண்றாரு? பலி செலுத்துவதற்கு அதிகாலையில் எழுந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்ற நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப அதிகாலை நாம் எழுந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நாம் பலி செலுத்தணும். ஆமென். ஆண்டவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவருக்கு செலுத்த வேண்டிய பலி செலுத்துவதற்கு தான் நம்ம அதிகாலையில் எழுந்தணும். அப்ப ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்ததுனாலதான் அந்த 22ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல முழுவதும் வாசிச்சு பார்த்திருப்பீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலக்கரை போலவும் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். கைதுகிறாரே சொல்லுங்க. கர்த்தர் இந்த பெருக்கத்தை சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட காரணம் என்ன? ஆபிரகாம் அதிகாலையில் இருந்தான். கைதுகிறாரே சொல்லுங்க. இரண்டாவதாக அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதிகாலையில் யாக்கோபு எழுந்தான். போதும். யாக்கோபு அதிகாலையில் எழுந்து அந்த தரிசனத்தை பார்த்து ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணுகிறான். என் தகப்பன் வீட்டுக்கு என்னை நீர் திரும்பி வர பண்ணுவீரானால் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமமாக செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினான். தனி மனுஷனாக யாக்கோபு தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு புறப்பட்டு போனவன் திரும்பி வரும் பொழுது தனி மனுஷனாக அல்ல, ஒரு பெரும் திரள் கூட்டத்துக்கு தகப்பனாக, போதகனாக, வழிகாட்டியாக பரிவாரங்களோடு புறப்பட்டு வந்தான். கடவுள் வேதத்திலே சொல்லுங்க. தனியா புறப்பட்டு போனான். திரும்பி வரும் பொழுது ஒரு பெருந்திரள் கூட்டத்தோடு வருகிறான். காரணம் என்ன? அதிகாலையில் எழுந்தான். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:19. அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனான். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவரை நேர்ந்தருளினார். ஆமென். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி. அல்லேலூயா. அதிகாலமே கர்ப்பத்துக்கு கனியில்லாத அன்னாளே, நீ ஜெபிக்கக்கூடிய நேரம் எது? குழந்தை பாக்கி இல்லாத அருமையான சகோதரியே, நீ எந்த நேரம் எழுதி ஜெபம் பண்ணணும்? காலையில 4 to 5 மணிக்கு நீ கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. இதெல்லாம் கர்ப்பத்தின் கனியே குழந்தை பாக்கியே இல்லைன்னாலும், ஒருவேளை ஒரு பிள்ளை தான் பிறந்துச்சு, 2வது பிள்ளை இல்லைன்னு சொல்லி இருந்தாலும், அண்ணால போல நீ எந்த நேரத்தில் எழுந்து ஜெபிக்கணும்? அதிகாலையில எழுந்து ஜெபிக்கணும். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, ஆலயத்துல போய் கண்ணீரோடு கூட அவள் கதறினாள், ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது, அண்ணாளுடைய துக்க முகத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென். அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஒன்றன் பின் ஒன்றாக 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுகிறது, அதிகாலையினுடைய தேடுதல் என்னை கண்டடைவார்கள். அப்ப அந்த அதிகாலை ஜெபத்தை நீ விடக்கூடாது. நம்முடைய ஆலயத்தில் கூட 40 நாள் ஜெபம் அதிகாலையில் நடைபெறுகிறது, 11 மணி ஜெபமும் நடைபெறுகிறது. நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீடுகளில் நீங்கள் எழுந்து ஒரு நாள் நீங்க ஜெபிப்பதை விட்டுட்டேன்னா, அதிகாலையில் எழுந்துக்கலன்னா, அந்த நாளுக்கு அந்த கிருபையை நீங்கள் எழுந்து விட்டீர்கள். அந்த நாளுக்கு உண்டான கிருபை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? எழுந்துட்டீங்கன்னு அர்த்தம்.
எப்படின்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். துரிதமா படிங்க, பைபிள் படிக்கிற ரொம்ப லேட்டா படிக்கிறீங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவைகள் காலைதோறும் புதியவைகள். போதும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபை எப்படி கொடுக்கிறாரா? புதுசா கொடுக்கிறார். அல்லேலூயா. புதிய கிருபைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு புதிய கிருபைகளை கொடுக்கிறார். அப்ப அந்த கிருபை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. கைது அலையிலே சொல்லுங்களேன். ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணும் போது சாட்சி சொல்றோமா? என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? வீடு வேலை முடிச்சு காரணம் என்ன சொல்லுவோம்? தேவ கிருபையினால வீடு வேலை முடிந்தது. ஒரு பிள்ளை பேர் ஏற்பட்டால் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது சர்ச்சில் வரும்போது என்ன சாட்சி சொல்றோம்? கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் ஆண் பிள்ளையை கொடுத்தார், ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார், கர்த்தருடைய கிருபையினால வேலை கிடைத்தது, கர்த்தருடைய கிருபையினால திருமணம் நடக்க முடிந்தது. கிருபை என்ற வார்த்தை பயன்படுத்துறோமா? அப்ப எதனால கர்த்தர் இந்த கிருபை கொடுக்கிறார்? அதிகாலை ஜெபம் பண்றதுனால கிருபை கொடுக்கிறார். அந்த அதிகாலை ஜெபம் வாழ்க்கையில் என்ன? கிருபை இல்லை. அல்லேலூயா. அதனால அருமையான சகோதரிய சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிகாலை நேரத்தில் தான் யார் யார் எழுந்துக்கொள்ள நன்றாக கவனிச்சுக்கொண்ட 3 பக்கத்துல பிசாசு படுத்திருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். அந்த ஒரு அலையிலே சொல்லுங்க. அதிகாலையில நீ எழுந்துக்கலாம், யாரு பக்கத்துல படுத்திருக்கிறது? நான் வார்த்தை வர மாட்டேன். என் பக்கத்துல பிசாசு படுத்துக்கிறான். எங்க வீட்டுக்கு தான் படுத்திருக்கிறாரு, என் பிள்ளைங்க படுத்திருக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா படுத்திருக்கிறாரு, அவங்கள பிசாசு. அல்லேலூயா. அவங்க பிசாசு இல்லையா, அது 2வது விஷயம். ஆனா உன் பக்கத்துல யார் படுத்திருக்கிறது? அதிகாலை எழுந்ததுன்னா அவன் தான் உன் பக்கத்துல படுத்திருக்கிறான். அவன் தான் என்ன பண்றான்? தூங்கே தூங்கேன்னு சொல்லி என்ன பண்றான்? தாளாட்டுறான், பாட்டு பாடுறான். அன்றைக்கு அடியிலே சொல்லி பார்க்கலாம். சகோதரி சகோதரியே, இந்த காலைகளை நன்றாக அறிந்து கொள். நீ அதிகாலையில் எழுந்தவில்லை என்றால் உன்னுடைய ஜெப வாழ்க்கையை தடை செய்ய பிசாசு ஒரு பக்கத்தில் இருக்கிறான் அர்த்தம். அவன் பிசாசுக்கு நீங்க இடம் கூடாது. வசனம் அர்த்தம் என்ன? நீ ஜெபிக்கிற பிள்ளைங்க பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க பிசாசு துரத்துவார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல பிசாசு போராட்டம் இருக்கவே இருக்காது. சொல்லுங்க. அப்ப அவன் என்ன பண்றான்னா, அப்ப அந்த நேரம் தான் நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணுவான். எழுதுக்கன்னு சொன்னா முணுமுணுத்துட்டே இருப்பாங்க, திட்டிட்டே இருப்பாங்க, கோவிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே பிடிக்காம ஜபத்துல உட்காரும். அப்படி இருக்க கூடாது. நீ தன்னால எழுந்துக்கணும். எழுப்பினாலும் கோவித்துக் கொள்ளக்கூடாது. கரங்களை சொல்லுங்க. நமக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? நமக்கு முன்மாதிரி யாரு? இயேசுதான். அலையிலே சொல்லுங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 1:35 துரிதமா படிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாத்தீங்களா? நமக்கு முன்மாதிரியா இருக்கிற ஆண்டவரே என்ன பண்றாரு? அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணினார். ஆமென். நம்ம அதிகாலமே எழுந்து ஜெபிக்கிறோமா? நீ அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கலன்னா கடன் உன் வாழ்க்கையில தலை விரித்தாடும். ஏனென்றால் நீதிபதிகள் 8:17 பார்த்தீங்கன்னா அதிகாலையில் தேடுதலை கண்டடைவார்கள். 18ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, பைனான்ஸா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு பைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, தரித்திரம் இருக்காது, வறுமை இருக்காது. அவனுக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் செழிப்பை மேன்மை தருவேன்னு சொல்லி அந்த 8ஆம் வசனத்துக்கு கீழே இருக்கிற எல்லா வார்த்தைகளும் சொல்லப்படும் நிலையான ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம அதை என்ன செய்வது கிடையாது. அதிகாலையில இருந்து கர்த்தரை தேடுவது கிடையாது. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க பாருங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் யோசபாத்துக்கு வந்துடுவோமா? இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க? அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து புறப்படுகிறார்கள். அந்த ராத்திரில இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா 3 கூட்டம் யுத்தத்துக்கு வருது. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அப்பவே என்ன பண்ணிட்டாங்க? நம்ம யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுறவங்களையும் துதிக்கிறவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அலையிலே சொல்லுங்க. பேசி வச்சுட்டாங்க. இப்ப கர்த்தர் பாக்குற உன்னை தொடுபவன்
கண்மணியை தொடுவதாக என்று கர்த்தர் சொன்னாரே, உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுவதாக என்று கர்த்தர் சொன்னாரே, என் கையில் நின்று உன்னை பறிக்க ஒருவனால் எப்போது முடியாது. என் கையில் நின்று உன்னை பறிக்க ஒருவனால் எப்போது முடியாது. அந்தரமான செல்லாது, அந்தரமான செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது. ஆவியான தேவனே கொடியேற்றுவார், ஆவியான தேவனே கொடியேற்றுவார். அல்லேலூயா. என் பிள்ளைங்களா நீ சொல்ற நைட்டே போயிட்டேன். யுத்த காலத்துல 3 கூட்டம் படையெடுத்து தங்கியிருக்கிறானுங்களே, அங்க போயிட்டேன். போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவர். நல்லதே சொல்லுங்க. அந்த 3 கூட்டத்தாரும் ஒருமித்து தான் வந்தாங்க, ஒரு மனதோடு தான் வந்தாங்க. யூத குலத்தையே நம்ம என்ன செஞ்சோம், அட்டியோடு வேத எடுத்துட்டோம். அந்த தேசத்துல அந்த நாட்டுல ஒருத்தோட உயிரோட இருக்கவே கூடாதுன்னு 3 கூட்டத்தாரும் பேசி கொண்டு வந்தாங்க. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த 3 கூட்டத்தாருக்கும் ஒருத்தருடைய பட்டயம் ஒருத்தருக்கு விரோதமாயிடுச்சு. 23ஆம் வசனம் எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும், சேயீர் மலை குடி தேசத்தில் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது, சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ராத்திரியில அங்க போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஒருத்தருடைய பட்டயம் ஒருத்தருக்கு விரோதமா செயல்பட கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டார். அதுக்கு ஒரு அழியை சொல்லுங்க. அப்ப ஜெயம் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று அதிகாரி ஜெபம். 2வது வார்த்தை அந்த 20ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள். யாரை நம்பணும் சொல்லுங்க, யாரை நம்பணும்? கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறே, அந்த பணத்தை நம்புறியா? பத்திரம் பட்டாலாம் இருக்குது, பேங்க்ல வச்சுட்டு வரலாம், அடமானம் வச்சுட்டு வரலான்னு அந்த பத்திரம் பட்டாவும் மேல நம்பிக்கை வைக்கிறியா? அல்லேலூயா. ஒருத்தர் கொடுக்கறேன்னு சொல்லி உதவி செய்யறேன்னு சொன்னாங்களே, அந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்புறியா? வசனம் சொல்லுகிறது, மாம்சமானது தன் புயபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40:4 துரிதமா படிங்க. 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அகங்காரிகளே பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எதை நீ நம்பிக்கை வைக்கிற? பொருள், ஆஸ்தி, சொத்து, ஆளு, மனுஷன், அரசியல் பலம், அவங்கள நம்பிக்கையை வைக்காத, முன்ன வைக்காத. நீ யார முன்ன வைக்கணும்? யார முன்பாக நம்ம வைக்கணும்? ஆண்டவர் தான் நீங்க முன்ன நிறுத்தணும். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம், என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்க தான், என் அஸ்திபாரம் நீங்க தான் சொல்லி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நம்முடைய ஆண்டவரை நாம் முன்னாக நிறுத்த வேண்டும். கரங்களை வேற்று நிலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசபாத் நன்றாக தெரிந்தான். முதலாவது கர்த்தரை முன்பாக வைக்கணும், மனிதர்கள் கர்த்தரை நம்பணும். 2வது வசனம் சொல்லுது, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். 2வது யாரை நம்பணுமா? தீர்க்கதரிசி நம்புங்கள். கர்த்தரை நம்பினா நிலைவரப்படுவீர்கள், தீர்க்கதரிசிகளை நம்பும் பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்ப நிலை வருதலையும் நிலை பெறுதலையும் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் தீர்க்கதரிசிகள் யார்? ஆமென். அன்றைய அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரம் அதோடைய 11ஆம் வசனம். Book of Acts chapter 27 verses 11. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவனை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினார். கவனிச்சீங்களா? கப்பல் எஜமானையும் மாலுமியும் நம்புகிறார். யாரு? நூற்றுக்கு அதிபதி பவுல். அந்த 100 அதிபதிக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறான். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறான்னா, கப்பல் சேதம் வரும்போது, கப்பல் சேதம் மாத்திரம் இல்ல பிராண சேதமும் வரும்போது, அதனால என்ன செய்ய போறீங்க? தயவு செய்து
இப்ப நம்ம புறப்பட வேண்டாம், பிரயாணத்தை கொஞ்ச நாள் நிறுத்திக்கலாம், கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு பவுல் வந்து அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். ஆனால் வேத வசனத்திலே நாம் பார்க்கும்போது அருமையான சகோதர சகோதரியர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணல, ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்பவில்லை. அப்போ சில பவுல் ஊழியக்கார வார்த்தை என்ன செய்யல, நூற்றுக்கு அதிபதி நம்பவில்லை. ஆமென். நம்ம அநேகம் நினைக்கிறோம் இல்லையா, இவருக்கு என்ன தெரியுது பாஸ்டர், இதான் சொல்லுவார், நம்ம செய்யறது செய்வோம், வேற வேலையே இல்லை. அல்லேலூயா. இப்படின்னா அப்படி சொல்லுவாரு, அப்படின்னா இப்படி சொல்லுவாரு. ராஜா எல்லாத்துக்கும் சொல்லி கூப்பிட்டான், மிகாயா மாத்திரம் என்ன பண்ணல, கூப்பிடவே இல்லை. ஏன் கூப்பிட மாட்டான்னு சொன்னா தெரியுமா, அவன் எனக்கு நல்லதே சொல்ல மாட்டான், எச்சரிப்பு தான் சொல்லுவான். பவுல் கூட பைபிள்ல என்ன பண்ணாரு, எச்சரிப்பு தான் சொன்னாரு. யோவான் ஸ்நானகரை கூப்பிடுறதுக்கு அச்சப்பட்டாங்க, ஏன் தெரியுமா, யோவான் ஸ்நானகர் எச்சரிப்பு சொன்னான். கரங்களை சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா, அல்லேலூயா, எச்சரிப்பு சொன்ன யோவான் ஸ்நானகர் கிடைச்சது சிறை சேதம். பவுலுக்கு அப்படிதான் எச்சரிப்பு சொன்ன பவுலுடைய வாழ்க்கையில முடிவும் அப்படிதான் முடிஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நீங்க பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா எச்சரிப்பு சொன்ன ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் வந்து பரிசு இந்த மாதிரி தான் கிடைச்சது. சரி இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மூலமா வெளிப்பட்டது. கைதிகளை சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம அவங்களுடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்றோம். ஊழியக்காரர் நமக்கு எதுக்கு சொல்றாங்க, என்னத்துக்கு சொல்றாங்க, அப்படிதான் நம்ம யோசிக்கிறது இல்லை. ரொம்ப நாள் பொறுத்து இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு விசுவாசி பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபம் பண்ண வரும்போது விசுவாசி வருது, பாஸ்டர் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி படுத்தா எழுந்துக்கவே முடியல, படுத்துட்டே இருக்கணும் போல இருக்கு பாஸ்டர், உடம்பு சோர்வா இருக்குது, தூக்கமா வருது பாஸ்டர் சொல்லும் போது அவன் பாஸ்டர் விசுவாசி பார்த்து சொன்னாரு, உனக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடிடுச்சுமா அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. விசுவாசி பார்த்து பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, கொஞ்சம் கொழுப்பு உனக்கு, அவ்வளோ கோச்சுன்னு வீட்டுக்கு போயிடுச்சு. போயிட்டு போய் பார்த்துட்டு பாஸ்டர் என்ன உனக்கு கொழுப்பு அப்படின்னாரு. அல்லேலூயா. என்னை எப்படி அவர் சொல்லுவாரு கொழுப்புன்னு, என்ன மரம் முடிச்சுதா கொழுப்பு முடிச்சுதுக்கான்னு சொல்லி கோச்சுட்டு போய் படுத்துட்டு, நம்ம உடனே உடம்பு முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் டாக்டர் பரிசோதிக்கும் போது பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட்ல பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்து கொலஸ்ட்ரால்னு இங்கிலீஷ்ல காட்டுது. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ரிப்போர்ட்ல வந்து கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு காட்டுது. அந்த கொலஸ்ட்ரால் அந்த வார்த்தைக்கு தமிழ் என்ன, கொழுப்பு. இப்போ டாக்டர் சொன்னார் கோச்சிக்கிட்டியா, ஹாஸ்பிட்டல் வந்த வீட்டுக்கு வந்த, ஆனா அதே பாஸ்டர் சொன்னா கோச்சிட்டு வீட்டுக்கு ஓடிடுறேன். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னா கெட்டது, அதே வார்த்தை டாக்டர் சொன்னா நல்லது. அப்படித்தானே நீங்க அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வார்த்தை சொல்ல போனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இவர் என்னதான் புத்தி பேசுறாரு, இவர் என்னதான் காயப்படுத்தி பேசுறாரு, என்னை பத்தி தான் சொல்றாரு, என்னை பத்தி தான் பேசுறாரு. எனக்கு தெரியும் நம்ம சர்ச்சை ஜனங்க அப்படி யாரும் கிடையாது. அந்த அழியை சொல்லுறது பார்க்கலாம். நாங்க பல சபைகளும் போய் பிரசங்கம் பண்ணது உண்டு. அந்த சபையில இருக்கிற போதகர்களை கண்டு சொல்லியிருக்கிறார், நாங்க ஏதாவது கண்டிச்சு பேசுறதுக்கே பயமா இருக்கிறியா அப்படின்னா. ஏன்னா ஏதாவது சொன்னா என்னதான் பாயிண்ட் அவுட் பண்ணி பாஸ்டர் பேசுறாரு, என்னை பத்தி தான் ஒரு ஃபுல் மீட்ல கதையா ஓட்டுறாரு, மொத்த பிரசங்கமே என்னை பத்தி தான் என்ன பண்றாரு, போட்டு சாடுறாரு, என்னை பத்தி யார் தான் உங்களுக்கு சொல்றாங்கன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஒரு அழியை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் மற்ற சபையெல்லாம் போகும்போது அந்த ஊழியக்காரங்க அவ்வளவு அங்கலாய்ப்பா சொல்லும் போது என்னை பத்தி ஏன் ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நினைப்பேன். ஆனால் ஒரு அழியை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் சொல்லிதான் தீருவோம். ஆமென். பவுல் சொன்னது அவன் நல்ல விதமா அவன் என்ன பண்ணல, எடுத்துக்கல. ஒரு காற்று வரும்போது, கப்பலுக்கு சேர வரும்போது பிரயாணத்தை நிறுத்துங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும் போலாம்னா இவன் என்ன பண்ணான், நூற்றுக்கு அதிபதி ஊழியக்காரரை வார்த்தை மதிக்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அவன் இயற்கை சூழ்நிலை பார்த்தா ஜன்னல் காற்று அடிக்கிறது, நல்ல சாதகமா இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால அப்படியே கண்டினியூ பண்ணான். கொஞ்சம் தூரம் போனதுமே எதிர்பாராத ஒரு சமயத்துல திடீரென்று கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. ஆமென். அல்லேலூயா. இந்த காலத்துல புயல் காத்துக்கு ஒரு பேர் இருக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரி அந்த காலத்துல வந்து புயல் காத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. யூரோகிலியோன் என்கிற ஒரு கடும் காற்று அதில் மோதிற்று. கைதுக்கு ஒரு அழியை சொல்லுங்க.
அந்த கடுங்காற்றினால கப்பல் இந்த சரக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கப்பல் சின்ன பின்னமாச்சு. உழைப்பதே கஷ்டம் என்கிற நிலைக்கு ஆயிடுச்சு. கரை சேர முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முன்னாடியே ஊழியக்காரர் மூலமா உனக்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். ஆனா கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை நீ என்ன பண்ணல? கீழ்படியில, கேட்கல. எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க அஜாக்கிரதையா இருந்தீங்க. இனி கப்பல் சேதமடைய காரணம் ஆயிடுச்சு. கப்பல் என்னது? உன் குடும்பம். அல்லேலூயா. கப்பல்ல பிரயாணம் பண்றவங்க யாரு? உன் குடும்பத்தார், உன் வீட்டார். கர்த்தருடைய எச்சரிப்பை நீ கீழ்படியலன்னா இந்த சோதனை குடும்பத்துல வீட்டார் மேல வந்து மோதுகிறது. கைதிகளையே சொல்லுங்க. வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நம்புங்கள், நிலைவரப்படுவீர்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். கைதிகளையே சொல்லுங்க. அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 2 நாளாகும். 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதுங்கியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினார். போதும். ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினார். எப்போ எழும்ப பண்ணினார்? இவங்க பாடி துதி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும் அதுதான் சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? நடுராத்திரியில ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். கரங்களை தட்டி அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி பாடி என்ன பண்ணாங்க? துதித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்து குழுங்கினது. அல்லேலூயா. 2 பேர் தான் பாட்டு பாடினாங்க. ஆனா கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் விடுதலை. எல்லாருடைய கட்டுகளும் கலந்தது. இவங்க 2 பேருடைய கட்டு மட்டும் இல்ல, கேட்கிறவங்க எல்லாருடைய கட்டுகள் கலந்தது. எல்லாருடைய கதவுகளும் திறவுண்டது. அஸ்திபாரம் அசைந்தது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அங்க ஒரு போர் சேவகர் ஓடி வந்து அந்த விளக்குகள்லாம் அணைந்து கொண்டதுனால எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு அவன் குத்திக்க பார்க்கும்போது பவுல் அவனையும் குடும்பத்தாரை ரட்சிப்பு கொண்டு வந்தான். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. பாடி துதி செய்கிற இடத்துல ரட்சிப்பு கிடைக்குது, விடுதலை கிடைக்கிறது, அற்புதம் நடக்குது. கர்த்தர் ஒரு பெரிய அசைவம் உண்டு பண்ணுகிறார். ஆமென். அந்த யோசபாத் போய் ஆயுதத்தினாலேயோ பட்டயத்தினாலேயோ போய் சண்டை போடல. மாறாக இவர் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி துதித்தார். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒருத்தரோடு ஒருத்தர் அடிக்க துவங்கிட்டானுங்க. ஒருத்தரும் கிட்ட வரல, எல்லாரும் அடிச்சு மாண்டு சேர்த்துட்டாங்க. கைதிகளையே சொல்லுங்க பார்க்கலாம். 23ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். 24ஆம் அதிகாரம் கீழே வார்த்தை, ஒருவரும் தப்பவில்லை. இதோ அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. பாத்தீங்களா? அந்த 3 கூட்டத்தாரும் யூதாவுக்கு விரோதமா வந்தாங்க. ஆனா வந்தவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சுட்டு வெட்டிட்டு விழுந்தாங்க. அந்த நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும் தப்பவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 3 கூட்டத்துல வந்த ஒருத்தரும் தப்பி ஓடல. 3 பேரும் அடிச்சு வெட்டிட்டு செத்துட்டாங்க. இவங்க யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப யூத ஜனங்க என்ன பண்றாங்க? வெட்டிந்து கீழே விழுந்து கடவுளை போய் பாக்குறாங்க. அவங்க வந்து தங்கினாங்க. பாத்தீங்களா? அதை தங்குற இடத்துல கொண்டு வந்த வெகுமதிகள், பொன் பொருள், வஸ்திரங்கள், இந்த யூத ஜனங்க போய் என்ன பண்றாங்க? அதெல்லாம் போய் எடுக்க போறாங்க. எடுக்க போனா 3 நாளாச்சா அதை எடுத்துட்டு வந்தது. அவ்வளவு வெகுமதிகள் இருக்குதான். கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 25ஆம் வசனம். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் உழுந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. கைதுகளிலேயே சொல்லுங்க. மிகுதியா இருந்தது. கொஞ்சமா இல்ல, மிகுதியா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமா இருந்தது. 3 நாளா கொள்ளையிட்டாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு பொக்கிஷம் பாத்தீங்களா? ஆடை ஆபரணங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலை வந்த பொருட்கள் எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வராங்க. 3 நாள் ஆச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அல்லேலூயா. கவனிச்சீங்களா? துவக்கத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் பண்ணாங்க.
வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்து மனுஷர்கள் தங்களுக்கு வேலை ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? காலை பிடிப்பாங்க. இல்ல வேலை முடிஞ்சதுமே who are you? நீ யார்? அவ்வளவுதான். அது வேலை முடிஞ்சதுமே அவங்களை தொடச்சு போட்டுருவாங்க. வேலை முடிஞ்சிச்சு, நீ போயிட்டு வரலாம். அந்த வேலை ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? காலை விழுவாங்க, எஞ்சுவாங்க. நீங்க தெய்வம், நீ சாமி அப்படியெல்லாம் புகழ் நிச்சயில கொண்டு போய் வச்சிருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க அந்த புகழ்கிற வார்த்தையில மயங்கி நம்ம இந்த அளவுக்கு மிகைப்படுத்துறாங்களே, பெருமை பேசுறாங்களே நினைப்போம். ஆனா வேலை முடிஞ்சதுமே ரொம்ப சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவாங்க? ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம ஏமாந்து போய் நிற்போம். தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, பாதியை விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. நீங்களும் அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? வேலை முடிக்க வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? உபவாசம் போடுறீங்க, குட்டி போடுறீங்க, ஜபம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? சபையில சாட்சி சொல்றோமா? பொருத்தர காணிக்கை செலுத்துறோமா? அதெல்லாம் முக்கியம் இல்லை. பணம் வந்தா போதும், இடம் வித்தா போதும், வீடு கட்டினா போதும், கல்யாணம் பண்ணா போதும், வர வேண்டிய சொத்து வந்தா போதும். அதுக்காக உபவாசம், ஜபம் எல்லாமே பண்றோம். குழந்தை பிறந்தா போதும். ஆனால் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பெராக்காவின் கூடிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில நீ சித்தி பெற முடியும். காரிய சித்தியோ கர்த்தராக வரும். அல்லேலூயா. அவர்கள் சித்தி பெற்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாழ்க்கையில ஜெயம் எடுக்க கூடாதுதான் காரணம். துவக்கம் நல்லா இருக்குது, ஆனா முடிவு நல்லா இல்லை. அல்லேலூயா. பேதுருவே, துவக்கத்துல எப்படி இருந்த? ஜலத்தின் மேல வரும்போது இயேசுவை மாத்திரம் பார்த்து வந்த பேதுருவே, கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிட்ட? ஜலத்தை பார்த்த, உலகத்தை பார்த்த, காற்றை பார்த்த, அமிழ்ந்து போயிட்ட. கண்களே சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. துவக்கம் பிகினிங்ஸ் நல்லா இருக்குது, ஆனா எண்டு நல்லா இல்லை. காரணம் என்ன? நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம், சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம், அந்த பணத்தை பார்க்கிறோம், பொருளை பார்க்கிறோம், வீட்டை பார்க்கிறோம், உடைமைகளை பார்க்கிறோம். அதோட நம்ம ஜபமே நிறுத்தி விடுகிறோம். யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணு நடக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜபத்துக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம போறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப ஆண்டவரை நம்ம ஆதாயத்துக்காக நம்ம தேடக்கூடாது. கைதுகிற அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எக்காலத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதிய போது என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. வேதத்துல தாவீதுடைய யுத்த காலத்துல போய் பாருங்க. தாவீதுக்கு ஒவ்வொரு முறையும் வந்த யுத்தத்துல எங்கேயுமே தாவீது தோத்ததே கிடையாது. எல்லாவற்றிலுமே கர்த்தர் தாவீதின் பேருமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லாவற்றிலுமே தாவீதுக்கு யுத்தத்தில் ஜெயித்துதான் தந்தார். தோல்வி என்பதே கிடையாது. ஆமென். வேணும் மாம்சத்துல தோத்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்து போயிருக்கலாம், தேவதூதனுடைய கரம் நீட்டுதலினால எருசலேமில் ஒரு பெரிய அழிவு வந்து இருக்கலாம். அவனுடைய யுத்த காலத்தில் எல்லாவற்றும் தாவீது ஜெயித்தான். ரணிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாழ்க்கையில தோல்வியோட காரணம் இவருடைய துவக்கத்துல ஜப வாழ்க்கையோட முடிவுல கிடையாது. ஆனா தாவீது சொன்னார், எக்காலத்துல கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். வாழ்க்கையில நீ ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நாம பாடி துதி செய்யணும். ஆமென். அல்லேலூயா. பாடி துதிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுதி நின்று காரிய சித்தியோ கர்த்தராக எழுந்து நின்று கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நின்று தகப்பனே, தர்மியான நாளிலே வேலையில தங்களை நோக்கி பார்க்க. ஓ தேங்க்யூ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே
நல்ல ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நாள் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை ஆராதனையில சுவாமி, இரண்டாவது ஆராதனை மகிமைப்பட்ட தேவன் தாமே. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பாவை பாடி துதிக்கும்படியா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபை பிள்ளையோட வாழ்க்கையில சாமி அநேக தடைகள் இருக்கணும் தேவன் சாமி. அந்த தடைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பேற்பட்ட கிருபையை சபை மக்களுக்கு கொடுப்பீராக ராஜா. உடைய வருகைக்கு ஆயத்தமான சபை ஆண்டவரே, மனவாட்டி சபையாய் மாறுபடியாய் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளின்படி நடந்தவர் ஜீவிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. அப்படியே செய்வது நான் நன்றி ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியாகிய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் சதா காலங்களில் எல்லா பரிசுத்தவான்களோடும் இந்த ஆராதனை பங்கு பெற்று நம்ம ஒருவரோடு இருப்பதாக சேர்ந்து சொல்லுமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முன்னணியிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தைகளை தெரிவிங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.